இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கருவேப்பிலை எண்ணெய் நம்ம காய்ச்ச போறோம். அதுக்கான தேவையான கருவேப்பிலை, சுத்தமான தேங்காய் எண்ணெய் நம்ம செக்கிலேயே ஆட்டி வச்சிருக்கிறோம். நாங்க இதை முடி நரைக்குது, உதிருது, அந்த நுனியில வெடிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் இந்த 3 பிரச்சனைகளுக்கு இது ஒரே தீர்வு தான். கண்டிப்பா நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் இந்த கருவேப்பிலை எண்ணெய் எப்படி காய்ச்சலாம்னு பார்க்கலாம். இப்போ இந்த பச்சை கருவேப்பிலை இது பார்த்தீங்களா, நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை. இதை நம்ம நல்லா உருவி நம்ம ஒரு பிளேட்டில் சேர்த்திக்கலாம். ஹேருக்கு எல்லாமே இந்த மாதிரி பண்ணிங்கனாவே ஹேர் ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த கருவேப்பிலை எண்ணெய் நம்ம காய்ச்சிறப்ப அந்த வீடே மணக்கும். இந்த மாதிரி நல்லா உருவி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் இதை சேர்த்திக்கலாம். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு சொட்டு தண்ணி கூட இதில் நம்ம கருவேப்பிலையில் இருக்கவும் கூடாது. நம்ம அரைக்கிறப்போ ஊற்றியும் அரைச்சிடவும் கூடாது. ஏன்னா தண்ணியோடு நம்ம அரைச்சிட்டோம்னா அந்த எண்ணெய் சீக்கிரம் கெட்டு போயிடும். அதனால் இந்த கருவேப்பிலையெல்லாம் அப்படியே செடியிலேருந்து பறித்து அப்படியே டைரெக்டாக போடுங்க. அலசி கிளசி போட்டுறாதீங்க. தண்ணி ஒரு செட்டு கூட இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா மிக்சி ஜாரில் போட்டு நல்லா வைப்ரேட்டில் விட்டு நல்லா அரைச்சோம்னா இந்த மாதிரி தலை நல்லா 1-2 அரைச்சிரும். எந்த எண்ணெய் நீங்கள் காய்ச்சினாலும் சரி, அதுக்கு ஏதாவது தலைகள்லாம் நீங்கள் போடுற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி மிக்சி ஜாரில் 1-2 அரைச்சி தான் நீங்கள் போடணும். டைரெக்டாக அந்த தலையை முழுசாக போட்டோம்னா அந்த எசன்ஸ் அந்தளவுக்கு இறங்காது. இங்கே பார்த்தீங்களா, இந்த மாதிரி 1-2 அரைச்சாச்சு. இங்கே பாருங்கள், காமிக்கிற பாருங்க உங்களுக்கு. இந்த மாதிரி தான் நீங்கள் அரைச்சி நம்ம எண்ணெயில் சேர்த்தணும். அப்போ தான் அந்த எசன்ஸ் பயங்கரமாக இறங்கும். நம்ம சுத்தமான தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்குறோம் தேவையான அளவு. எண்ணெய் ரொம்ப காஞ்சிடக்கூடாது. வெதுன்னு சூட்டில் இருக்கிறப்ப தான் நீங்கள் இதை போடணும். எண்ணெய் ரொம்ப காஞ்சிருச்சுன்னா அப்படியே குபு குபுன்னு பொங்கி வெளியே வந்துடும். ஒரு அளவுக்கு நல்லா காஞ்சதுக்கப்புறம் இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த கருவேப்பிலையை நம்ம போட்டுடலாம். இங்கே பாருங்கள், போட்ட மயத்துலேயே பார்த்தீங்களா எப்படி எசன்ஸ் தெரிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்களா, எப்படி இறங்குதுன்னு. ரொம்ப எண்ணெய் மட்டும் காய்ச்சி விட்றாதீங்க, ரொம்ப பொங்கிரும். அவ்வளோதான், நான் அடுப்பை நிறுத்திட்டேன். இங்கே பாருங்கள், அப்படியே அந்த மேலே அந்த கருவேப்பிலையெல்லாம் அடியில் போய் எண்ணெயில் மேலே நிற்கிது. அதுக்கப்புறம் நம்ம ஒரு பவுலில் இதை நல்லா வடிச்சுக்கலாம் சல்லடையை வச்சு. இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ க்ரீனிஸாக இருக்குது. எந்த ஒரு கெமிக்கலும் எதுவுமே இல்லை. முழுக்க அப்படியே இயற்கையான முறையில் தான் நம்ம இது பண்ணியிருக்கோம். நீங்களும் கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு. இது நீங்கள் ரெகுலராக தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுற மாதிரியே கூட யூஸ் பண்ணலாம். இல்லை நாங்கள் தேய்ச்சிட்டு குளிக்கிறோம்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, வடித்து எடுத்தாச்சு. இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ க்ரீன்ஸாக நல்லா இருக்குது பார்த்தீங்களா. எங்கள் வீட்டில் அப்படியே எண்ணெய் வாசம் தான் கமக்குது. நாங்கள் குழந்தைங்களுக்குலேருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் எல்லாருமே இதில் தான் தேய்க்கிறோம். நீங்களும் கண்டிப்பாக தேய்ச்சிக்கோங்க. அளவாக தேய்ச்சி யூஸ் பண்ணுங்கள். அப்பப்போ ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை பறித்து காய்ச்சிக்கோங்க. என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.